இன்றைக்கி நம்ம கம்பு சேமியா உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 150 கிராம் கம்பு சேமியா எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து தண்ணியில் முழுகிற அளவுக்கு சேர்த்துட்டு அது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை வந்து 2 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். 2 நிமிஷத்துக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா அது குழஞ்சி போயிடும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இட்லி குக்கர் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீமர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த சேமியாவை இதில் வந்து உள்ளே சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு பக்கம் வேகட்டும். இது கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு சின்ன பட்டை, ஒரு பிரியாணி இலை, அப்புறமா கொஞ்சமாக சோம்பு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த பக்கம் வந்து சேமியா வந்து வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா வெந்திருக்கு. இது வந்து கலர் மாறி இருக்கும் உங்களுக்கு. இதை எடுத்து ஓரமாக ஆற வச்சுருங்க. இப்போ அதுக்குள்ளே வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இல்லையா, இந்த சமயத்தில் நம்ம தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் தான். இதையும் நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சமாக சில்லி பவுடர், சால்ட்டு, அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு. இது ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறது அப்படின்னால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆற வச்சுருந்த சேமியாவை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா உதிரியாக இருக்குது. உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப கரண்டியை போட்டு இது பண்ணி அதை குழைக்காமல் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு வாசனைக்காக தான். ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான கம்பு சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஒரு சூப்பர் சிம்பிளி பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye.